நம்ம இன்றைக்கி வத்தக்குழம்பு சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு சைட் டிஷ்ஷாக மெதுவடை ஒன்றும் செய்யலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கரை அடுப்பு மேலே வைக்கணும். கொஞ்சம் அதில் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூனு எண்ணெய் அதில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு அதில் போடலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு அதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அதோட கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் அதிலே போட்டு நாலும் நல்லா பொரியட்டும். பொரியும் போது 3 வரமிளகா போடுங்க. அதுலேயே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா பொரியட்டும் எல்லாமே. ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை ஒரு 2 கட் பண்ணி, ரொம்ப சின்னதாக வேணாம், கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருந்து அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வணக்குங்க. ரொம்ப பொன்னிறமாக வணங்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு வணங்கினாலே போதும். நல்லா வணக்கி விடுங்க. கூட ஒரு கைப்பிடி அளவு பூண்டையும் அதில் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்குங்க. ஓரளவுக்கு வணங்கின பிறகு 1 ஸ்பூன் குழம்பு தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது 3ஐயும் சேர்த்து நல்லா வணக்குங்க. நான் எடுத்து வச்சுருக்கிறது 1.5 டம்ளர் அரிசி. அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கிறேன். உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து போட்டுக்கோங்க. உப்பு, மிளகாத்தூள் இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அரிசிக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. தக்காளி இதுக்கு போட வேண்டியது இல்லைங்க. தக்காளி சேர்த்தாதீங்க. தக்காளி சேர்த்துனா அது வேறு மாதிரி புளிக்குழம்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் தக்காளி வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி அதில் ஊற்றி விடுங்க. ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து தண்ணி ஊற்றி அதையும் நல்லா சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. நல்லா அந்த பச்சை புளி வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான உப்பையும் இப்போ சேர்த்திடலாம். நம்ம கலந்து விட்டு கொதிக்க வைங்க. இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு அடுப்பில் ஒரு வாணலியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். அதிகமாக வேண்டாம், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கோங்க. போதுங்க. எண்ணெய் ரொம்ப காய வைக்காதீங்க. கொஞ்சம் மிதமாக காஞ்சதும் அதில் 1 ஸ்பூன், ரொம்ப போடாதீங்க, 1 ஸ்பூன் மணத்தக்காளி விதையும் 1 ஸ்பூனு சுண்டக்காய் வத்தலையும் 2ஐயும் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கோங்க. ரொம்ப தீய விடாதீங்க, அதுக்குன்னு ரொம்ப பச்சையாகவும் எடுக்காதீங்க.
நல்லா ஒரு பொன்னிறமாக வர மாதிரி வறுத்துக்கோங்க. மிளகு வத்தல், மணத்தக்காளி வத்தல், சுண்டை வத்தல் ரெண்டையும் போட்டு கொஞ்சமாக எண்ணெயில் சிறுவும் தீயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கலர் மாறி வருது. இந்த கலர் மாறி வரும்போது, இந்த கலரில் இருக்கும்போது இந்த எண்ணெயோட அப்படியே எடுத்து அந்த குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது இல்லைங்களா, அந்த புளிக்குழம்பு, அதில் எடுத்து அப்படியே ஊற்றிட்டு விடுங்க. இந்த எண்ணெயோட சேர்த்து இந்த புளிக்குழம்பும் நல்லா கொதிக்கணும். இப்போ இது கூட ஒரு துண்டு வெல்லத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சம் கொதிக்கட்டும் குழம்பு. அது கொதிக்கட்டும். அது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம மெதுவடைக்கு கொஞ்சம் போட்டு கடுத்து எப்படி போட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி, அரிசிக்கு தகுந்த மாதிரி உப்பு இன்னும் கொஞ்சம் பத்தலைன்னா பார்த்து போட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம வடைக்கு இப்போ ரெடி பண்ணிடலாம். அந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே பக்கத்தில் வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு வெறும் உளுத்தம்பருப்பு மட்டும்தான் ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். நான் வந்து இஞ்சி போட்டு அரைக்கிறதில்ல, சிறும் கசப்பு வருதுன்றதுனால இஞ்சி அரைக்க மாட்டேன். அதுக்கு துருவி கிரேட்டரில் துருவி போட்டிருக்கிறேன். இஞ்சி பாருங்கள், துருவி போட்டிருக்கிறேன். உப்பு போட்டிருக்கிறேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். கசப்பு வந்துடுது, அதனால் நான் கொஞ்சம் துருவி போட்டுக்குவேன். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, அப்புறம் வெங்காயம், மிளகாய், அப்புறம் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் 1/4 கிலோ பருப்பு எடுத்துருக்கேன், அதுக்கு 2 வெங்காயம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸில் 2 வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் போடுற அளவுக்கு நல்லாயிருக்கும் வடை. அந்த பச்சரிசி போட்டு ஊற வச்சு நம்ம செய்யும்போது வடை வந்து கொஞ்சம் கனமாக கெட்டியாக, அது கூடவே கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் 2 மிளகு போட்டுக்கோங்க. மாவு பிசையும் போது கொஞ்சமாக பச்சரிசி மாவு இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த உளுத்தம்பருப்பு ஊற வைக்கும்போது வெறும் உளுத்தம்பருப்பு மட்டும் ஊற வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து அரிசி போட்டு ஊற வைப்பாங்க, பச்சரிசி கொஞ்சம் போட்டு ஊற வைப்பாங்க. அது நம்ம வடை சுடும்போது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், கனமாக இருக்கும், கொஞ்சம் ஜீரணம் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால் வெறும் உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டுக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு அரிசி மாவு இருக்குங்களா, எந்த அரிசி மாவு இருந்தாலும் சரி, அந்த அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போடுங்க, அதிகமாக வேண்டாம். ஒரு 1/4 கிலோ பருப்பு எடுத்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த அரிசி மாவை மட்டும் எடுத்து இந்த வடைக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கு இல்லைங்களா, அந்த மாவோட கலந்துக்கோங்க. வடை கனமாக கலந்து எல்லாத்தையும் சேர்த்து இப்போ பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுடுங்க. அது அவ்வளோதாங்க, வடைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போது ரைஸை பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ புளி குழம்பு நல்லா கொச்சிருச்சு, அந்த பச்சை வாசம்லாம் புளியில் போக ஆரம்பிச்சிருச்சு, கரெக்டாக வந்துடுச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். 1க்கு 3 இல்லைன்னா 3.5 தண்ணி ஊற்றுங்க. நான் வந்து பச்சரிசி தான் நான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறேன், அதனால் பச்சரிசி வீட்டில் சமையல் செய்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் வந்து 3 தண்ணி வச்சுருக்கிறேன். நான் 3 தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் புழுங்கலரிசி யூஸ் பண்ணுறதுனால 3.5 தண்ணி கூட வைங்க, சரியாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் இலகன மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த வத்தக்குழம்பு சாதம். அதனால் 3.5 தண்ணி வைங்க, சரியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. வத்தக்குழம்பு சாதம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இந்த புளியோட பச்சை வாடையெல்லாம் போய் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ 1க்கு நம்ம நார்மலாக ஒரு தக்காளி சாதம் வச்சோம்னா 1க்கு 2 தண்ணி வைப்போம். நான் நார்மலாக வீட்டில் சமையல் செய்கிற அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது கொஞ்சம் குறைவாக இருக்கணும், அதனால் 1க்கு 3 இல்லைன்னா 3.5 தண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இதில் 1 டம்ளர் தண்ணிக்கு மேலே இருக்குது. நான் 1.5 டம்ளர் அரிசி வச்சுருக்கிறேன். அப்போ இன்னும் 2 டம்ளர் அரிசி.
தண்ணி ஊற்றுனதும் நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. அரிசியை போட்டுடுங்க. இப்போ அரிசியை போட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் கம்மி ஜாஸ்தி இருந்தால் இப்போ போட்டு சரி பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு கல் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா புளியெல்லாம் ஊற்றிருக்கிறோம் நாம். கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டுக்கோங்க. பார்த்துட்டு நல்லா கொதி வந்ததும் ஒரு நிமிஷம் கழித்து குக்கரை வெயிட் போட்டு விடுங்க. விசில் போட்டு விடுங்க. இப்போது வடைக்கு மாவு ரெடியாக இருக்குது. வடைக்கு எண்ணெய் ஒரு அடுப்பில் அந்த பக்கம் மாற்றி வச்சுட்டு இந்த பக்கம் அடுப்பில் வடைக்கு எண்ணெய் வச்சிடலாம். எண்ணெய் காயட்டும். இந்த சாதம் 2 விசில் விடுங்க, இல்லைன்னா 3 விசில் விடுங்க. அதுக்கு மேலே விடாதீங்க. கரெக்டாக இருக்கும். சாதம் நல்லா வெந்து இருக்கும். கரெக்டாக போயிடும். இப்போ வெண்ணெய் காஞ்சிடுச்சு. வடையை போட்டுடலாம். நம்ம வடையை போட்டுட்டு வடை பொன்னிறமாக ஆனதும் எடுத்துடலாம். மூணு விசில் வந்துடுச்சு. குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. வடையும் ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு. பாருங்கள் வடை எவ்வளோ நல்லா பொன்னிறமாக வந்திருக்குது. இந்த வடை மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இந்த வடை. இது மாதிரி ஒரு முறை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி வத்த குழம்பு சாதமும் இந்த மாதிரி மெதுவடையும் ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், சாதத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னுட்டுன்னு. பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா கிளேசியாக சூப்பராக இருக்குது. மணக்க மணக்க நம்ம வத்த குழம்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. கரெக்டான ஸ்டெப்ஸ்.